2026 election எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? But I think more votes goes to DMK obviously. அவங்க ஒன்று தான் ப்ராப்பராக கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் ரன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ 2026 எலெக்ஷனுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? DMK தான். Actually first thing big salute to Sir Stalin. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஏஜ்ல இன்னும் தமிழ்நாட்டுக்காக போராடணும்ட்டு இன்னும் இருக்காரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு சல்யூட் நான் சொல்றேன். அதுக்கு வந்து நம்ம பொலிட்டிஷியன்ஸ்னாலே கெட்டவங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது யூஸ்வலாக இருக்குதா. ஆனால் வந்துட்டு யூத்துக்குலாம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து டிஎம்கேக்கு தான் நான் சொல்லுவேன். நான் மாதம் 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் எண்ணம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னதெல்லாம் மறக்கிற காலத்தில் ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை அவங்க காப்பாற்றினாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் சொல்கிறத செய்யணும் இல்லை, அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் அது மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் மறக்காமல் மக்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காங்கல்ல. ஸோ சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றிருக்காங்க, அது எதிர்பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக அவங்க இனிமேவும் ஏதாவது மக்களுக்காக சொன்னால் செய்வாங்கன்ற நம்பிக்கைக்காகவே கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். அவங்க வரணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொதுமக்களாக நான் சொல்கிறேன், என்னோட கணிப்பு டிஎம்கே தான் வரும். டிஎம்கே இந்த ஆட்சி நல்லா தானே இருக்குது, 5 வருஷம் நல்லா தான் போச்சு. டிஎம்கேக்கு ஏன்? ஏன்னா அவங்க தான் நிறைய பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு 1000 ருபீஸ்லாம் தராங்க மந்த்லி. ஸோ அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப யூஸும் ஆகுது, லேடிஸ்க்கும். எனக்கு காலேஜ் போகிறதுக்கும் நிறைய இதுவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து 20 ருபீஸ் கொடுத்து ஷேர் ஆட்டோவில் போகிறதுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம். ஸோ எனக்கும் மணி சேவ் ஆகுது. டிஎம்கே தான். எங்கள் ஏரியாவுக்கு இப்போ ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு அவர். எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே வந்து நிற்கிறாங்க, எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுதான் முதல் ரீசனு. இப்போ 2026 எலெக்ஷனுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? டிஎம்கே தான். என்ன ரீசன்? அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அரசியல் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கிடையாது. ஃபேனாக இருந்து பேசுறாங்க, பாலிடிக்ஸ் வேற, சினிமா வேற. ஆப்வியஸ்லி டிஎம்கே தான் சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலி பார்த்துக்கோங்க, மோஸ்ட்லி இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இருக்குதுலே வந்து ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு பேரை நல்லா காப்பாற்றிருக்காங்க. டிஎம்கே அவங்க கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆடணும் அவங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம பொலிட்டிஷியன்ஸ்னாலே கெட்டவங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது யூஸ்வலாக இருக்குதா. ஆனால் வந்துட்டு யூத்துக்குலாம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து டிஎம்கேக்கு தான் நான் சொல்லுவேன். நான் ப்ளஸ் அவங்க ஒன்று தான் ப்ராப்பராக கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் ரன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜிடிபி வந்து நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் விட ஹையஸ்ட்ல இருக்கோம்னா இன்டர்நேஷனல் லெவல்ல தட்ஸ் a big thing. அதனால நம்ம கண்டிப்பாக அதுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுப்பேன். நான் அது வந்து நம்மளோட ஒரு ப்ரைட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்ஸ்லயே வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட ஜிடிபியை விட அது வந்து டாப்ல இருக்கு. அது ஒன் நார்த்தை விட சவுத்ல இருக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால ஐ வில் டெல் தே டு ஹேவ் சம் பிளேசஸ் டு இம்ப்ரூவ், பட் ஸ்டில் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ் டிஎம்கே ஹேஸ் அ குட் ஸ்கோப். ஸ்டாலினிஸ் தான். ஸ்டாலினிஸ் இருக்குன்னா இப்போ இருக்கிற இதுக்கு வந்து அவங்க கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. போன 5 இயர்ஸும் சரி, இந்த 5 இயர்ஸும் சரி, கொஞ்சம் எல்லாமே பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற கரெக்டாக ஃபீல் ஆகுது. இந்த கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம் இருக்கு? 1000 கொடுக்குற ஸ்கீமு, அப்புறமேட்டு பஸ்ஸு ரொம்ப பேருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுவே கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ யாருமே ஜென்ரலாக வந்து அந்த பஸ்ஸுக்காக ரொம்ப இது பண்ணுறாங்க. அது ரொம்ப பஸ்ஸு ஸ்கீம் ரொம்ப இது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் டிஎம்கே வந்து சென்னையில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மற்ற ரீஜன்ஸ்லையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். இப்போ இருக்க கவர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விமன்ஸ் எல்லாமே நல்ல சப்போர்ட்டட் தான். ஏன்னா பொதுவாகவே நிறைய பேர் பாஸ் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஒரு 1000 ரூபாய் பாஸ் எடுத்தால் தான் இது வந்து ஃப்ரீன்ற மாதிரி விஷயம். இன்னைக்கு வேலைக்காரங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு எப்படிமா நீ போய் 4 வீடுலாம் போய் வேலைக்கு போகிறேன்னா பஸ்ஸு தான் விட்றாங்களேக்கா, மத்தியானம்னா பஸ்ஸு காலியாக தான் இருக்குக்கா, போயிட்டு வந்துடுறேன்கான்றாங்க. ஸோ வந்து லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மந்த்லி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது ஏதோ ஒரு விஷயம். நீங்கள் வந்து கரண்ட்டில் ஏற்றினாலும் எதில் ஏற்றினாலும் இதுதான அன்றாட விஷயங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் பிக் சல்யூட் டு Sir Stalin. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஏஜ்ல அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு இன்னும் தமிழ்நாட்டுக்காக போராடணும்ட்டு இன்னும் இருக்காரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு சல்யூட் நான் சொல்வேன். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய மாநாடுக்கெல்லாம் அவர் வந்தாருன்னா எங்கள் ஸ்கூலில் க்ராஸ் பண்ணி போவார், நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் எந்த தப்பும் சொல்லலை. எல்லா இடத்துலையும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சதுன்னா எம்கே ஸ்டாலின் தான், சார் தான் நான் சொல்வேன். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. சரி, 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பட் ஐ திங்க் மோர் votes goes to DMK obviously. 2026 எலெக்ஷன்ஸ் வருது, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? No doubt DMK. Isn't they have done so many things, especially for women. நிறைய பண்ணியிருக்காங்கல்ல, எல்லா திட்டங்கள் பெண்களுக்காக
அரசு பேருந்தில் போகிற திட்டமாக இருக்கட்டும், அண்ட் மகளிருக்காக பண்ணுற திட்டங்கள் தான். தெர் ஆர் ஸோ மெனி தே ஹவ் டன். குழந்தைகளுக்காக, பெண் குழந்தைகளுக்காக படிப்பு திட்டம், வெளிநாட்டுக்கு அனுப்பி அவங்கள படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும். இப்போ கூட இந்த செவிலியர்கள் போராட்டத்தில் தே ஹவ் அனௌன்ஸ் இன்சென்டிவ்ல. அதனால டிஎம்கே அதனால மட்டும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதையும் பார்க்குறாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அதுவும் குட். இதெல்லாம் முன்னாடி இல்லை அப்படிங்கிறது. அதை விட மினிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க. ஈவன் த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இஸ் ஸோ ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ், அண்ட் ஈவன் திஸ் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி பரவாயில்ல. தேர் எம்பிஸ் ஆர் வாய்ஸிங் அவுட் இந்த பார்லிமெண்ட். அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை. எழுதி வச்சு படிக்கிறதே தப்பாக படித்து அது ஒரு காமெடி ஆகி, ஈவன் சீஃப் மினிஸ்டர்ஸே வந்து திருக்குறள் எல்லாம் மாற்றி சொல்லாமல், ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, சொல்கிறத ஒழுங்காக சொல்லணும்ல, அப்படிலாம் இல்லாமல் தே ஆர் டூயிங் a குட் ஜாப்னு நான் சொல்லுவேன். ஸோ தே டெஃபினெட்லி லெட்ஸ் கிவ் அ சான்ஸ் அகெயின். டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். ஏன் டிஎம்கே வந்து நல்லா இருக்கும்? ரொம்ப என்ன டச் பண்ண ஒரு விஷயம்னா 1000 rupees தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் டேரக்டாக நான் அனுபவிக்கிறது. இப்போ எல்லா கட்சியிலுமே எல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே உதவி எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன வந்து அடைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த 1000 rupees தான். என் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்தது. நான் வந்து கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணுவேன். 14ஆம் தேதி வந்துட்டு போதும், என் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிடும். அந்த 1000 ரூபாய் 15-14 நான் கண்டிப்பாக போய் என்னுடைய திங்ஸ்க்கு நான் எதனா வாங்கிப்பேன். நான் இத்தனை வருஷம் எத்தனை பேர் ஆண்டு இருக்காங்க, அவங்களும் என்ன கொடுத்தாங்க, அதெல்லாம் மக்களுக்கு ஃபுல்லாக ரீசார்ஜ் எனக்கு தெரியாது. ஆனால் நான் டைரெக்டாக அனுபவிச்சது இந்த 1000 rupees. இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? டிஎம்கே தாங்க மேம். அவங்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து பாமர மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்குங்க மேம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் நீடட், எப்பவுமே அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு என்ன தேவை, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும், படிக்கிற பசங்க, யூத், இளைஞர்கள், அதுக்கப்புறம் வயசானவங்க எல்லாருக்குமே பார்த்து பண்ணுவாங்க. அந்த திட்டங்கள் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். மகளிர் விடியல் பயணம், அதே மாதிரி அது வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் காலை உணவு திட்டம் இலவசமாக கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது. காலையில் சாப்பிடாமே போயிடுவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க செஞ்சு கொடுக்க முடியாது காலையில், அதனால குழந்தைங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து யோசிச்சு பண்ணுற ஒரு அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே மட்டும்தான். நிறைய நான் முதல்வன் திட்டம், நாங்கள்லாம் அப்பெல்லாம் இல்லை. நாங்கள் படிக்கும்போதுல இந்த முதல்வன் திட்டம்லாம் இல்லவே இல்லை. இருந்திருந்தா நாங்களும் நல்லா பெரிய எல்லாம் வந்திருக்கலாம். லேட்டாக நல்லா தானே படிச்சிருக்கீங்க, படிச்சிருக்கோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள்லாம் அப்போ இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இருந்தாலும் இதெல்லாம் இருந்தால் நாங்களும் அப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருக்கலாம் இல்லைங்களா. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு கிடைக்கல. நம்ம ஜெனரேஷன்ஸ் யாராச்சும் நல்லா இருக்கு அப்படின்றதுனால அது ரொம்ப சந்தோஷம் வர இருக்கத்தக்க விஷயம். அதே மாதிரி பெண்கள் வந்து தங்கி படிக்க விடுதி திட்டம், இதெல்லாம் வந்து தோழி விடுதி திட்டம், இதெல்லாம் நாங்களாம் வந்து வில்லேஜில் தான் இருந்தோம், திருவண்ணாமலை. இங்கே வந்து படிக்கிறதுக்கு முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். தங்கி படிக்கணும் அப்படின்னா ஒரு சொந்தக்கார் வீட்டில் போய் இருக்க முடியாது, சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு ரூம் எடுத்து சேஃபாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. உடனே படிக்கணும் அப்படின்னு நினச்சா உடனே வந்து படிச்சுக்கலாம். எதுக்குமே வந்து தடை இல்லாமல் இருக்குது. அதனால ஒரு நல்ல அரசு அப்படின்றதுனால டிஎம்கே போடணும்னு முடிவு பண்ணோம். யாருக்கு ஓட்டு போடலாம்? டிஎம்கே தான். ஏன்னா இப்போ பண்ணுற ஆட்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. மீண்டும் அதே வரட்டும்னு ஆசைப்படுறோம். என்ன விஷயம் உங்களுக்கு இந்த ஆட்சியில் பிடிச்சிருக்கு? இந்த மெயினாக எனக்கு மாதம் 1000 ரூபாய் அது ரொம்ப மாதம் வர்றது ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பஸ் வசதி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் கொண்டு வந்த எல்லா திட்டமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவரே வரட்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லி ஆசை. நான் கண்டிப்பாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க தான் இப்போ நல்ல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையான நல்ல சலுகையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி இப்போ யாராலையும் பண்ண முடியாதுன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. மகளிருக்கு வந்து இலவசமாக பேருந்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 58 லட்சம் கிட்ட பயனாளிகள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மாதம்னா எல்லாருக்கும் சேவிங்ஸ் தரேன். நானே வந்து என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்லாம் வந்து ஊபர், ஆட்டோ, ஓலா இதெல்லாம் புக் பண்ணி போவேன். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு இடத்துக்கு போனோன்னா அது 2 பஸ்ஸும் மாறதா இருந்தால் கூட டக்குன்னு இறங்கி ஃப்ரீ பஸ்ஸே மாறிக்கிறேன். அப்போ எனக்கு காசு சேவ் ஆகுது இல்லைங்களா. அதனால் எனக்கு இப்போ அவங்களோட கணிப்பு போட்டிருக்காங்க 888 ரூபா இன்னும் போட்டிருக்காங்க, டிஎம்கே சார்க்கே போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் அதை விட அதிகமாக நான் வந்து கெயின் ஆகுது எனக்கு காசு சொல்கிறேன் நான். ஏன்னா எத்தனை இடத்துக்கு போனால் அத்தனை பஸ்ஸு நான் மாறி ஏறிக்கிறேன். ஒரு பஸ்ஸு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு கிடைக்கலையா, டக்குன்னு வந்து 2-3 பஸ் கூட மாறி ஏறிக்கிறேன் ஃப்ரீன்றதுனால. இப்போ காசு நம்ம அப்படி போக மாட்டேன் இல்லைங்களா. அது மாதிரி எனக்கு அதனால் சேவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் பையனுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க காலேஜில். அதன் மூலிமா எங்கள் வீட்டில் எங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு. அப்போது நாங்கள் லேப்டாப் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு இப்போ சூழ்நிலை கிடையாது இப்போது. ஆனால் எங்களுக்கு ஃப்ரீயாக லேப்டாப் கிடச்சிச்சு இப்போது. அதில் எங்களுக்கு சேவ் ஆகுது இல்லைங்களா. அப்போ அது ஒரு நன்மை செஞ்சுருக்காரு. சொல்கிறது தான் செய்வாங்க, செய்கிறத தான் சொல்லுவாங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே 99% வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதனால தான் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஎம்கே தான் வேணும் அப்படின்னு இருக்காங்க.
விடியல் அரசு இருக்கட்டும் இன்னும் திரும்பவும் தொடரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண திட்டங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதனால தான் திரும்பவும் இவங்களே வரட்டும் அப்படின்னு. என்ன அவங்க பண்ணாலும் என்ன சொன்னாலும் இதை மாற்றவே முடியாது. திரும்பவும் இவங்க தான் வருவாங்க. 2026ல யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். நடுவில் ஃப்ளட்டு வந்துச்சு. அப்போ வந்து ஒரு 6,000 ரூபாய் கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ பாதிப்புக்குள்ளடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அது ரொம்ப தேவைப்பட்டதை கவர்மெண்ட் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாதம் 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் எண்ணம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னதெல்லாம் மறக்கிற காலத்தில் ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை அவங்க காப்பாற்றினாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் சொல்கிறத செய்யணும் இல்லை, அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் அது மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் மறக்காமல் மக்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காங்கல்ல. ஸோ சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றிருக்காங்க. அதை எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அவங்க இனிமேவும் ஏதாவது மக்களுக்காக சொன்னால் செய்வாங்கன்ற நம்பிக்கைக்காகவே கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். ஆனால் அவங்க வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இப்போ எனக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வந்திருக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண வரல, மறுபடியும் நாங்கள் வந்து முகாமில் அப்ளை பண்ணோன்னே எனக்கு வந்துருச்சு. அதுவும் திடீர்னு பார்த்தா 5000 ரூபாய் வந்துருச்சு. அந்த 5000 ரூபாய் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கரெக்டாக வந்து அன்றைக்கி தேவை எனக்கு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக எனக்கு 5000 ரூபாய் வந்துச்சு. எனக்கு வந்தோம் எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. எங்களுக்கு பரவாயில்ல, இன்றைக்கி நமக்கு தேவை காசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் மேடம். அடிக்கடி ஏரியாவில் ஃபுல்லாக மழை வந்தால் தண்ணி நிற்கும், நிறைய தண்ணி நிற்கும் எங்கள் ஏரியாவில். ஆனால் வந்துட்டு அந்த தண்ணியில் இப்போ நிற்கிறதே கிடையாது. எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க வந்துட்டு எங்கள் ஏரியா வந்து ஒன்றும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே குப்பை டப்பா இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அப்புறம் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். மழை வந்தால் 10 நாளைக்கு தண்ணி நிற்கும், அப்படியே நிற்கும், தண்ணியே போகாது. அப்போ போயிட்டு வரதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தியாக இருக்கும் ஒரு மாதிரி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நீட்டாக இருக்குது, தண்ணி நிற்கிறது கிடையாது. இந்த மாதிரி இப்போ அவங்க வந்து நல்லாட்சி பண்ணால் அவங்க கீழே இருக்கவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு தலைமையில் இருக்கவங்க பண்ணுறதுனால அந்த ஏரியா இருக்க கவுன்சில் நல்லது பண்ணுறாங்க, எம்எல்ஏ நல்லது பண்ணுறாங்க, இது மாதிரி பண்ணுறாங்க. அப்போது நமக்கு என்ன தோணும், இந்த ஆட்சி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணும். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு எப்போவுமே வந்து டிஎம்கே தான் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நான் ஒரு பொதுமக்களாக நான் சொல்கிறேன், என்னோட கணிப்பு டிஎம்கே தான் வரும். டிஎம்கே ஏன்? இந்த ஆட்சி நல்லா தானே இருக்குது. 5 வருஷம் நல்லா தான் போச்சு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, லைக் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆட்சியாக தான் இருக்குது. வயசானவங்களா இருக்கட்டும், ஸோ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல ஆட்சியாக தானே இருக்குது. அதனால் இதுவே கண்டினியூ ஆகும். டிஎம்கேக்கு கொண்டு வந்த ஸ்கீம்ஸில் வந்துட்டு நான் முதல்வன் திட்டம் எனக்கு டேரெக்டாக வந்துட்டு அது இம்பேக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆண்டர்பிரினரில் எனக்கு நிறைய இது இருக்குது, பிஸ்னஸ் இதில். ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது ஆண்டர்பிரினர் இது வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்துட்டு இடிபி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இக்காட்டுத்தாங்கல்ல இருக்கு. அங்கே வந்துட்டு நிறைய இது ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு மினிமல் காஸ்ட்டுக்கு வந்துட்டு நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல ஃபேக்கல்ட்டிஸோட, நல்ல ஃபுட்டோட. 5 நாள் கோர்ஸாக இருந்தாலும் சரி அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடிபி ஆஃபீஸ்லேருந்து வர ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸ் நிறைய வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதால ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக வளர்கிறதுக்கும் வந்துட்டு எனக்கு உதவியாக இருக்குது. இப்போது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கும் அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என் கேடருக்கு இது நல்லாயிருக்கு. இப்போ பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பஸ்ஸில் போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் உமன்ஸ் பஸ்ஸில் இப்போ நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அது ஈஸியாக இருக்குது. ஃப்ரீ பஸ் இருக்குது, நிறைய பஸ் அவைலபிலிட்டிஸும் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் வந்துட்டு நிறைய பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க. இப்போது டிராஃபிக் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் நிறைய இது நல்ல செயல்களாக நான் பார்க்குறேன். 1000 2000 அந்த இது வந்துட்டு இப்போ எல்லாருமே விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்தால் இது பண்ணுறோம், நாங்கள் வந்து அது பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு இப்போது 5000 rupees வந்துட்டு எலெக்ஷன் நடுவில் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு இப்போயே போட்டிருக்காங்க. அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பண்ணுற கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. லைக் இப்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாமல் கூட இருக்கலாம்ல. பண்ணுறவங்களே இருக்கும்போது எதுக்கு புதுசாக பண்ணுறவங்கள பார்க்கணுன்றது தான் என்னோட. 2026ல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் திமுக தான் வரும் நான் நம்புகிறேன். டிஎம்கேக்கு. ஏன்? ஏன்னா அவங்க தான் நிறைய பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு 1000 rupeesலாம் தராங்க மந்த்லி. ஸோ அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப யூஸும் ஆகுது. லேடிஸ்க்கும் எனக்கு காலேஜ் போகிறதுக்கும் நிறைய இதுவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து 20 rupees கொடுத்து ஷேர் ஆட்டோவில் போகிறதுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம். ஸோ எனக்கும் மணி சேவ் ஆகுது. எங்கள் லேடிஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுது அது. அப்புறம் நிறைய ரோட்டுக்கு அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. டெவலப்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்துட்டு
இலவச சாப்பாடு கொடுக்குறாங்க, Morning breakfast மார்னிங் scheme. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறதுக்கு வந்துட்டு பெண்களுக்கெல்லாம் இந்த பெண்மை திட்டத்தில் வந்துட்டு புதுமை பெண் திட்டத்துக்கு 1000 rupees தராங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படிச்சுட்டு இருக்கும் போதே எங்களுக்கு வந்துட்டு நிறைய இந்த நான் முதல் திட்டத்தில் வந்துட்டு வேலை வாய்ப்புலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களை மாதிரி கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு எங்களுக்குலாம் வந்துட்டு வெளில போய் தேட கிராமத்துலேருந்து வரவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் டிஎம்கே தான். எங்கள் ஏரியாவுக்கு இப்போ ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு அவர். எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே வந்து நிற்கிறாங்க. எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுதான் முதல் ரீசனே. ஒரு கரண்ட் இல்லை, தண்ணி ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சு, தண்ணி இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் எரியல, எந்த பிரச்சனைனாலும் எங்கள் ஏரியாவில் இப்போ ஷாம்லா இருக்கிறதால நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம். அதுக்கு உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ட்ரைனேஜ் அடைப்பு, கரண்ட்டுக்காக பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இங்கே கரண்ட் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் இவங்க வந்ததுலேருந்து தான் இவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறதால உடனே கொஞ்சம் வந்து உடனே சரி பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு இதுதான் தொடரணுன்ட்டு நாங்கள் விரும்புகிறோம். குழந்தைங்களுக்கு பண்ணுறது மெயின் இந்த சத்துணவு. இப்போ எங்கள் ஏரியாவில் நிறைய இல்லாதப்பட்ட பசங்க பின்னாடி காம்பவுண்ட்லாம் இருக்காங்க. அவங்க அப்பா சரியில்லை, அம்மா தான் ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. இந்த சாப்பாடை நம்பி அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த 2 குழந்தைங்க அதை ரொம்ப உதவியாக இருக்குது அந்த காலை உணவு திட்டம். அது ஓகே. அப்புறம் நமக்கு இந்த 1000 rupees கொடுக்கறதாகட்டும், குழந்தைங்களுக்கு காலேஜ் போய்க்கிற பசங்களுக்கு காசு கொடுக்கறது, எல்லாமே இப்போ இவங்க வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. அதனால் இதில் நிறைய பெனிஃபிட் இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் ஏரியாவில் பிரச்சனை யாரால் தீர்தோ நாங்கள் அவங்கள தானே தேர்ந்தெடுக்க முடியும். எங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பெரும்பாலும் சொல்லுவாங்க. இங்கே நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அவங்க சொன்னாலே கொஞ்சம் உடனே ஃபோன் பண்ணால் உடனே அதுக்கான முயற்சி அவங்க பண்ணுவாங்க. அது காரணம் அவங்க ஹெல்ப் பண்ணுறதால தானே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திமுகவுக்கு தான். ஏன் திமுகவுக்கு? சிஎம் சார் வந்து நிறைய மகளிருக்கெல்லாம் நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. அதையும் செயல்படுத்திட்டு வர்றாரு. மகளிருக்கு பஸ் பயணத்துலேருந்து, காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையிலேருந்து, விடியல் பயணம், தோழி விடுதி திட்டம், எல்லாமே வந்து எல்லா ஸ்கீம் ஒரு வீட்டுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறது நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ, பொதுமக்கள் வந்து நாங்கள்லாம் நினைக்கிறோமோ இல்லையோ, எல்லாமே அவர் எங்கள் மனசுக்குள்ளே நினச்சது அது ஒவ்வொன்றா அறிவிக்கும் போது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஸ்டாலின் சார் ஆட்சி தான் வரணும். 2026 யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும்.